வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா அப்பன் முருகன் யூடியூப் சேனல்லேருந்து நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2025ஆம் ஆண்டிற்கான நியூமராலஜி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த 2025 நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்பர் 9 வரும். நம்பர் 9 எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் செவ்வாய்க்குரிய எண். சரி, இந்த வருடம் யாருக்கான ஆரம்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எதிர்பார்த்த மாதிரியே இந்த வருடம் செவ்வாய்க்குரிய வருடம்தான். சரி, இந்த செவ்வாய்க்குரிய வருடத்தில் எப்படி எந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கெலாம் ரொம்ப யோகமாக இருக்க போது பார்த்திங்கன்னா, நம்பர் 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் 18ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் 19ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் 21, 27, 28, 30, நம்பர் 3, நம்பர் 10 இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு ஆரம்ப காலகட்டமாக இருக்க போகிறது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள், புதிதாக வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நகை வாங்குவது, வைரம் வாங்குவது, வசதியான வாழ்க்கை, கணவன் மனைவி திருமண வாழ்க்கை. ரொம்ப வருஷமாக எனக்கு மேரேஜே ஆகலை, இந்த வருடமாவது எனக்கு திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக இது அற்புதமான ஒரு ஆண்டு 2025. இந்த 2025 நமக்கு புதிய இந்தியாவுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகள், நம் நாட்டுக்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த 2025. இது மட்டும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு வெளிச்சகரமான ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போகிறது. இது வரைக்கும் எல்லாமே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு மிதமான போக்கில் இருக்கக்கூடிய இதமாக இருக்கும். ஒரு செயல்பட ஆரம்பித்தாலும், ஒரு வீடு வாங்க ஆரம்பித்தாலும், ஒரு நகை கட்டுறதுக்கோ பணம் கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு திருமணத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகும். ரொம்ப பிரிவினைகள்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க, ஒருத்தர் பிரிஞ்சிருந்திருப்பீங்க, நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வருடம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2025. இந்த எண் பார்த்திங்க அப்படின்னா மேஷம், விருச்சகம், சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம், சதயம், பூராடம், ரிஷபம், துலாம், அஸ்வினி, பரணி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப அருமையாக இருக்கும். நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வருடம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். இது ஜென்ரலாக நம்ம நியூமராலஜியை பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வருடம் தான் இது. இந்த வருடத்தில் ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் அது தெரியப்படும். சரி, இந்த வருடம் இந்த எண்ணில் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்த இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் எப்படி இருக்குன்னு ஓவரால் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம அப்பன் முருகன் யூடியூப் சேனலில் இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன்.